ஷங்கர் 25 ஷங்கர் இயக்குனராகி 25 ஆண்டுகளை தாண்டியதை பிரபல இயக்குனர்கள் சேர்ந்து கொண்டாடியுள்ளனர். ஜென்டில்மேன் படம் மூலம் இயக்குனரானவர் ஷங்கர். 1993ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அந்த படம் வெளியானது. இதிலிருந்து இந்நாள் வரை கோலிவுட்டின் வெற்றிகரமான இயக்குனராக உள்ளார். அவர் இந்நிலையில் ஷங்கர் இயக்குனராகி 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டி இயக்குனர் மிஷ்கின் பாராட்டி கொடுத்துள்ளார். மிஷ்கின் கொடுத்த பாட்டியில் இயக்குனர்கள் மணிரத்னம், கௌதம் மேனன், பா ரஞ்சித், மோகன் ராஜா, பாண்டிராஜ், பாலாஜி, சக்திவேல், சசி, அட்லி, எழில், லிங்குசாமி, வசந்தபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாட்டிக்கு வந்த அனைவரும் S25 என்று எழுதியிருந்த டி-ஷர்ட் அணிந்திருந்தனர். பாட்டியில் ஷங்கர் கேக் வெட்டினார். ஷங்கருக்கு மிஷ்கின் 25 வகையான பரிசு பொருட்களை கொடுத்து அசைத்துள்ளார். அந்த பரிசு பொருட்கள் என்னவென்று சரியாக கண்டுபிடிப்பவர்களுக்கு ரொக்க பரிசும் கொடுத்துள்ளார். மிஷ்கின் ஷங்கருக்கு அளித்த பரிசு பொருட்களில் ஒன்றை சரியாக கணித்த இயக்குனர் பாண்டிராஜுக்கு 2000 ரொக்கம் கொடுத்துள்ளார். மிஷ்கின் மேலும் 26வது பரிசாக அனைத்து இயக்குனர்களையும் ஷங்கருக்கு முத்தம் கொடுக்குமாறு தெரிவித்துள்ளார். ஷங்கருக்கு நடந்த பாராட்டு விழா குறித்து புகைப்படத்துடன் தனது Facebook பக்கத்தில் போஸ்ட் போட்டுள்ளார் இயக்குனர் வசந்தபாலன். தல ரசிகர்களுக்கு அடுத்த ஸ்பெஷல். தல அஜித் நடிப்பில் விஸ்வாசம் படம் பொங்கலுக்கு விருந்தாக திரைக்கு வந்தது. இப்படம் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அதிக லாபம் கொடுத்த படமாக உள்ளது. அப்படி இருக்க விஸ்வாசம் எப்பொழுது டிவியில் ஒளிபரப்புவார்கள் என லட்சக்கணக்கான ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். பேட்ட படம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சன் டிவியில் ஒளிபரப்புகின்றனர். மேலும் மே 1ஆம் தேதி அஜித் பிறந்தநாளை முன்னிட்டு விஸ்வாசம் படம் ஒளிபரப்ப வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். தல அஜித்தின் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி பிங்க் பட ரீமேக் நேர்கொண்ட பார்வை வெளியாகும் முதலில் அறிவித்தார்கள். ஆனால் சில காரணங்களால் படம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்கு தள்ளி போய்விட்டது. மே 1ஆம் தேதி அஜித்தின் அடுத்த படம் தல 60 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. பிறந்தநாள் விருந்தாக இந்த அறிவிப்பு வருகிறது. வினோத், வெங்கட் பிரபு, விஷ்ணுவர்தன் என பல இயக்குநர்களின் பெயர்கள் கூறப்பட்டு வரும் நிலையில் அஜித் யாருடன் கூட்டணி சேர்கிறார் என்பது மே 1ஆம் தேதி தெரிந்துவிடும். அஜித் யாருடன் கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலப்போட வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.